ஹாய், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக சோயா வச்சு மேலே நல்ல கிறிஸ்பியாக உள்ளாடி நல்ல சாஃப்டான சோயா கோலா உருண்டை தான் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். அதுக்காக நான் 1 கப் அளவுக்கு சோயா எடுத்து அதை ஒரு 1/2 hour சுடுதண்ணியில் ஊற போட்டிருக்கேன். ஊற போட்டுட்டு நல்லா ஊறினதும் கையினால் நல்லாவே வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லாவே வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூட கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு அதை சீவல் தட்டில் நல்லாவே சீவி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக மஞ்சள் பவுடர், மிளகாய் பவுடர், மிளகு, கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, சின்னதாக கட் பண்ண ஆனியன், மல்லியில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எல்லாம் போட்டு நல்லாவே கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லாவே கலந்து எடுத்துட்டு எல்லா மாவையும் உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்க வேண்டியது தான். எந்த ஒரு கிராச்சும் இல்லாமல் நல்லாவே உருண்டையாக பிடிச்சி எடுத்துருங்க. இப்போ கடாயில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா உருண்டைகளையும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ டேஸ்டியான முறுமுறுப்பான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.